மத்திய அரசு ஊழியர்கள் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 நாள் வேலை நிறுத்தம் துவக்கியுள்ளனர். மத்திய அரசு 7வது ஊதிய குழு அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதே தவிர அதற்கான அமைப்பை உருவாக்கவில்லை என்பது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை மத்திய அரசு ஊழியர்கள் முன்வைத்துள்ளனர். இவற்றை நிறைவேற்ற வலியுறுத்தி ரயில்வே மற்றும் பாதுகாப்புத்துறை நீங்கலாக பிற மத்திய அரசு ஊழியர்கள் புதன்கிழமையன்று 2 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். சென்னை அண்ணா சாலை தலைமை தபால் நிலையத்தில் தபால் துறை ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். மத்திய அரசாங்கம் தேர்தலை முன்னிட்டு 7வது ஊதிய குழுவை மட்டும் அவசரமாக அறிவித்துவிட்டு அது சம்பந்தமான செயல்படுகிற வரைமுறை குறிப்புகளை ஊழியர் சங்கத்தோடு முறையாக பேசாமல் இறுதிப்படுத்தாமல் காலதாமதம் செய்கிறது. இதை எதிர்த்து 2 நாள் வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. இந்த வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்து அகில இந்திய போஸ்டல் RMS ஓய்வூதியர் அமைப்பின் சார்பாக நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி பிரதமருக்கு கண்டன கடிதங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 1 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 2 நாள் முழு வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளனர். தபால் ஊழியர்கள் தங்கள் கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் பிரதமருக்கு கடிதம் அனுப்பவும் முடிவு எடுத்துள்ளனர். இப்போராட்டத்தால் மணி ஆர்டர் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன.